தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், விஜயோட பிரச்சாரம் ரத்து. இன்னைக்காவது அரிதான் வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாலும் கூட அவர் பெருசா ஒண்ணு பேசிட போறது இல்ல. என்ன பேசுவாரு? கெரியரின் உச்சம் அப்படின்னு பேசுவாரு, திமுக தீய சக்தி அப்படின்னு பேசுவாரு. இதை தாண்டி அவர் எதுவும் பேச போறது இல்ல. ஏன்னா அவருக்கு எதுவும் பேசவும் தெரியாது. எல்லா இடத்துலயும் இதே பேசிட்டு இருக்கணுமே அப்படிங்கறதுனாலயே என்னவோ அவர் தன்னோட பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டே இருக்காரு. ஒரு அரசியல் கட்சி புதுசா சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்காங்க, இப்படி ஃபயரா ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பல வருட அனுபவம் இருக்கக்கூடிய கட்சிகள். அப்ப அவங்களோட நீங்க போட்டி போடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க வேகமா ஓடணும். ஆனா அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பிரச்சாரம் பண்றாரு, 4 நாள் படுத்து தூங்கிடுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம போனோம் அப்படின்னா கூட்டம் கூடுது, நிறைய கூட்டம் கூடுது. ஸ்டாலினுக்கு கூடாத கூட்டம், யூபிஎஸ்க்கு கூடாத கூட்டம், மற்ற கட்சி தலைவர்களுக்கு கூடாத கூட்டம் நமக்கு கூடுது. இது எல்லாமே அப்படியே ஓட்டா மாறிடும். அவ்வளவுதான். ஆதவர்ஜுனா சொன்னார்ல, ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா கூட நாங்க திமுக ஓட் பேங்க்ல தாண்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளைண்டா நம்புறாரு. அதனாலதான் நம்ம எதுக்கு உழைப்ப கொட்டணும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துல ஒரு பிரச்சாரம் பண்றது கூட இல்ல, மக்களையே சந்திக்கிறது இல்ல.